ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் கிளாஸ் நம்பர் 14 பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். Okay, first question பாருங்க. If 4 men and 6 boys can do a work in 8 days and 6 men and 4 boys can do the same work in 7 days, then how many days will 5 men and 4 boys take to do the same work? CGL 2022ல கேட்ட கொஸ்டின். ஆல்ரெடி போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ் எல்லாத்துலயுமே நம்ம MDH கான்செப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த பேட்டர்ன் கொஸ்டினுமே நம்ம MDHல தான் போட போறோம். ஸோ MDH கான்செப்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மெட்ல தான் இங்கே நான் கொண்டு வர போறோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 men and 6 boys, ஓகேங்களா, 4 மென்னும் 6 பாய்ஸும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை 8 நாள்ல முடிஞ்சிடும். அதே வேலையா 6 மென்னும் 4 பாய்ஸும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 7 நாள்ல முடிஞ்சிடும். அப்ப இதை வச்சு நான் எழுதும் போது ஃபர்ஸ்ட் வேலை பார்த்த குரூப் யாரு பாருங்க, 4 men அப்புறம் 6 பாய்ஸ், இதுதான் வேலை செஞ்சவங்க. ஓகேங்களா, ஸோ M1க்கு பதிலா இங்க எழுதணும், இதை தான் எழுதணும். ஏன்னா M1ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன், யார் யார் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க மேனு பாய் ரெண்டு பேரும் வேற வேற நம்பர்ஸ்ல வேலை செஞ்சிருக்கிறதுனால 4M + 6Bன்னு எழுதியிருக்கேன். இதுதான் M1. எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாங்க? 8 daysல. ஸோ D1க்கு பதிலா 8 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு. ஸோ இதே வேலையை இப்ப யார் பார்க்க போறா? ரெண்டாவது குரூப் எப்படி கொடுத்துருக்காங்க? 6 மென்னும் 4 பாய்ஸும் சேர்ந்து பாக்குறாங்க. ஸோ இது M2. இப்படி பார்த்தாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருமா? 7 daysல முடிஞ்சிருமா? ஸோ இது வந்து D2. ஸோ M1 D1 M2 D2. நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எழுதும் போது கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், இதை டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணாலும் டோட்டல் ஒர்க் தான், இதை நீங்க சால்வ் பண்ணாலும் டோட்டல் ஒர்க் தான். ஆனா இந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மேன் அண்ட் பாயோட எஃபிஷியன்சி தெரியணும், ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க் தெரியணும். ஸோ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 8 நான் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 8 4s are 32M, அடுத்து 6 8s are 48B ஈக்குவல் டு இந்த 7 இங்க போகும்போது 6 7s are 42M பிளஸ் 4 into 7 வந்து நமக்கு 28Bன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு M எல்லாம் ஒரு சைடும் B எல்லாம் ஒரு சைடும் எடுத்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 42M இருக்கு, அப்ப 32M அங்க போச்சுதுன்னா இங்க 10Mன்னு கிடைக்கும். அதே மாதிரி 28B இங்க வந்ததுன்னா 48ல 28 போச்சுதுன்னா எவ்வளோ? 20Bன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலா எப்படி ஆயிடுச்சுன்னா B/M ஈக்குவல் டு என்ன வரப்போகுதுன்னா, நமக்கு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ஃபைனலா எப்படி கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். அப்ப பாய்க்கும் மென்னுக்குமான ரேஷியோ எப்படி இருக்கு? 1:1/2 இருக்கு. புரியுதா? பாய்க்கும் மென்னுக்குமான ரேஷியோ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாயோட எஃபிஷியன்சி 1 இருக்கும், மேனோட எஃபிஷியன்சி 2 இருக்கும். அதாவது பாயால 1 டேக்கு 1 யூனிட் பண்ண முடியும், மேனால ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ண முடியும். கிளியரா? இப்ப நமக்கு கேள்வி என்னன்னு பாருங்க, இன் ஹவு மெனி டேஸ் 5 men and 4 boys take to do the same work? ஓகேவா? 5 மென்னும் 4 பாயும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இதே வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, 5 மென்னும் 4 பாய்ஸும் சேர்ந்து இன்டு எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்கன்னா எனக்கு டோட்டல் ஒர்க் முடியும். அப்ப இந்த இடத்துல நான் டோட்டல் ஒர்க் எழுதணும். அப்ப இங்க டோட்டல் ஒர்க் நான் எங்க இருந்து கொண்டு வரது பாருங்க, இது நீங்க எழுதினாலும் டோட்டல் ஒர்க் தான், இதை நீங்க எழுதினாலும் டோட்டல் ஒர்க் தான். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? சொன்னா இதை எழுதிக்கிறேன், 4M + 6B into 8. இல்லைன்னா நீங்க இதை எப்படி கூட பாத்துக்கலாம், 5 மென்னும் 4 பாயும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நாள்ல வேலை முடியும், ஆனா அதே வேலையை 4 மென்னும் 6 பாயும் சேர்ந்து வேலை பார்த்தா 8 நாள்ல முடியும். இந்த மாதிரி நீங்க இங்க நான் போட்டிருக்கல M1 D1, அதே கம்பேரிசன்ல இங்க நீங்க போட்டுக்கோங்க, M1 D1 M2 D2. 5 மென்னும், அதாவது இதை நீங்க இப்படி பாருங்க, 4 மென்னும் 6 பாயும் சேர்ந்து வேலை பார்த்தா 8 நாள்ல முடியுது. அப்போ 5 மென்னும் 4 பாயும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எத்தனை நாள்ல முடியும்? அந்த மாதிரி இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அல்லது யார் வேலை பார்க்கறா இன்ட்டு அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க, எனக்கு இங்க டோட்டல் ஒர்க் கிடைக்கணும். ஸோ அப்ப இதுதான் நமக்கான டோட்டல் ஒர்க். இந்த ரெண்டு டேர்ம்ல எதனால நீங்க எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சா அதான் என்னோட ஆன்சரா இருக்க போகுது. அப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எம்முக்கு பதிலா நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணி போறீங்க அண்ட் பிக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க இந்த ஈக்குவேஷன்ல. ஓகேவா? சோ நான் எம்முக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணா இந்த இடத்துல 5 2s are 10 + 4. ஸோ இங்க எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 14x கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து 8 + ஒரு 6, அப்போ 8 6ங்கிறப்போ நமக்கு இங்க என்னதான் கிடைக்கும்? 14 into 8 கிடைக்கும். அப்போ 14க்கு 14 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 8 days. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8 days. ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி 8 days கிடைக்குது.
Okay, next question பாருங்க. 2 men and 7 women can complete a work in 28 days, whereas 6 men and 16 women can do the same work in 11 days. In how many days can 7 men complete the same work? So, போன question பார்த்தோம்ல அதே pattern தான். சேம் அதே போலவே சால்வ் பண்ணலாம். 2 மென்னும் 7 விமனும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா வேலை வந்து 28 நாள்ல முடிஞ்சிடும். ஸோ அதே வேலையை வந்து 6 மென்னும் 16 விமனும் செஞ்சாங்கன்னா அந்த வேலை முடியறதுக்கு 11 டேஸ் ஆகும். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போறோம், டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் 28 உள்ள போகும்போது என்ன ஆகும், இந்த 2 into 28னா நமக்கு 56 கிடைக்கும். ஸோ 56 மென்னு பிளஸ் அடுத்த 28 into 7னா நமக்கு 196 கிடைக்கும். 196 W. 11 உள்ள போகும்போது 66 M பிளஸ் இங்க வந்து நமக்கு 176 W. இப்போ பாருங்க இங்க 196 W இருக்கா, 176 இங்க வரும்போது என்ன ஆகும், 20 Wன்னு மாறும். இந்த 56 அங்க போச்சுன்னா 66 இருக்கா, அப்போ 10 Mன்னு மாறும். இப்போ ஃபைனலி W by M என்ன கிடைக்கும், இங்க 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னதான் கிடைக்குது, 1/2. ஸோ ஒரு விமனோட எஃபிஷியன்சி 1, ஒரு மேனோட எஃபிஷியன்சி 2. விமனால ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ண முடியும், மேனால ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ண முடியும். கேள்வி என்ன, 7 men, ஓகேங்களா, இன் ஹவு மெனி டேஸ் 7 men can complete the same work. அப்போ நமக்கு என்ன தேவை, 7 men இன்டூ எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னா இந்த டோட்டல் ஒர்க் முடியும். அப்போ டோட்டல் ஒர்க் எங்க இருக்கு, ஒன்று இதை எடுத்துக்கணும் இல்லை இதை எடுத்துக்கணும். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டா என்னது, 2M plus 7W into 28. ஸோ நீங்க எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, 2 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. டபிள்யூக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்போ இந்த இடத்துல எம் இருக்கா, எம்முக்கு பதிலாக 2 போட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், 14x மாறும். ஸோ 14x ஈக்குவல் டு இந்த இடத்துல 2mனா 4. ஸோ 4 பிளஸ் டபிள்யூவோட வேல்யூ 1, அப்போ 4 பிளஸ் 7 அப்படிங்கிறப்போ 11 கிடைக்கும். ஸோ 11 into 28, 14ஆல கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 டைம்ஸ். ஸோ ஃபைனலி 11 into 2ங்கிறப்போ நமக்கு ஆன்சர் இஸ் 22 டேஸ்ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 22 நாட்கள். 22 நாட்கள். அதே தான் இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 7 men மட்டும் இந்த வேலையை செஞ்சுறாங்கன்னா எவ்வளவு நல்ல வேலை முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல கால்குலேஷன்லாம் எதுவுமே ஹெவியா கிடையாது, ஓகேங்களா. ஸோ பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் ஃபாலோ ஆகுது. கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க. ஸோ இது என்ன மெத்தடுங்கிறத புரிஞ்சுட்டு டைரக்டா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க, 3 men and 7 women can complete the task in 10 days. On the other hand, 4 men and 6 women take 8 days to complete the same work. How long will it take 10 women to complete the work? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தரேன். போன கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அதே போலதான் இந்த கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 4 days கிடைக்கும். ஓகே, அடுத்த கேள்வி இதுல பாருங்க, 5 men and 2 women can do a piece of work in 9 days, whereas 11 men and 5 women can do the same work in 4 days. To complete the same work in 6 days, the number of women required is. அப்ப அதே கேள்விதான் எம்டிஎஸ்ல கேட்டது, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2021ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதை நான் சால்வ் பண்றேன் பாருங்க. 5 மென்னும் 2 விமனும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 9 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்களாம். இப்போ அதே வேலையை 11 மென்னும் 5 விமனும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா இங்க அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. ஸோ இதே நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், டோட்டல் ஒர்க்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 9 5s are 45 M பிளஸ் 18 W, 4 அங்க போச்சதுன்னா 44 M. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டேன், 1 செகண்ட். ஸோ இதுல பிளஸ் வரும். ஓகே, இங்க பிளஸ், நெக்ஸ்ட் பாருங்க 4 இங்க வரும்போது 4 5s are 20 Wன்னு கிடைக்கும். அப்போ இங்க 45 44 அங்க போயிடுச்சுன்னா இங்க வெறும் M மட்டும் தான் இருக்கும். 18 அங்க போச்சுதுன்னா 20 minus 18 2W. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, M by W என்னன்னு வரும், 2/1ன்னு வரும். ஸோ மென்னோட எஃபிஷியன்சி 2, விமனோட எஃபிஷியன்சி 1. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 6 நாள்ல வேலையை முடிக்கணும்னா எத்தனை விமன் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப பாருங்க நான் எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு, எவ்வளவு விமன் எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் விமன் வச்சுக்கிறேன். எக்ஸ் விமன் எவ்வளவு நாள்ல வேலையை முடிக்கணுமா, 6 நாள்ல வேலையை முடிக்கணுமா, புரியுதா. ஸோ எக்ஸ் விமன் இன்டூ 6 daysல வேலையை முடிக்கணும். எவ்வளவு வேலையை முடிக்கணும், இங்க டோட்டல் ஒர்க்குங்கிறது இந்த இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து எழுதிங்க. இப்படிதான் 5M plus 2W into 9. இந்த ஸ்டெப் எல்லாம் எக்ஸாம்ல எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியணுங்கிறதுக்காக நான் கரெக்டா எழுதுறேன், ஓகேவா. ஸோ எவ்வளவு விமன் வந்து 6 days வேலை செஞ்சிருந்தா இந்த டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் எம்முக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, டபுள்யூக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்போ டபுள்யூக்கு நீங்க 1 போட்டீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், 6x கிடைக்கும்.
இங்க நீங்க வந்து எம்முக்கு வந்து 2 போடணுமா, அப்போ 5 2s are 10, 10 plus 2 இங்க எவ்வளவு கிடைக்குது 12 into 9 and 6 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 times. So finally x equal to 9 2s are 18. இங்க நான் வந்து எதை எக்ஸ்ன்னு எடுத்தேன், நம்பர் ஆஃப் விமனை தான் எக்ஸ்ன்னு எடுத்தேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 18 கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், எனக்கு 18 விமன் இருந்தாதான் அவங்க சொன்ன மாதிரி 6 நாள்ல என்னால வேலையை முடிக்க முடியும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 18. கிளியரா? கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எனக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி 18 கிடைக்கும். கிளியரா? ஆப்ஷன் டி 18 தான் கரெக்டான ஆன்சர். தெளிவா புரிஞ்சுதா? எல்லாமே ஒரே மாடல் தான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, ஒரே பேட்டர்ல தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க, a project can be completed by 2 men and 5 women in 8 days, while 4 men and 6 women can complete the same project in 5 days. How many men will be required to complete this project in 4 days? So already முந்தின கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாடல் தான், சேம் பேட்டர்ன். அது போலவே சால்வ் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8 வரும். ஓகேவா? ஸோ 8 men வரும். போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி இல்ல பாருங்க, 4 men and 5 women can complete a work in 15 days, whereas 9 men and 6 women can complete it in 10 days. To complete the same work in 7 days, how many women should assist 4 men? CGL Mains 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ இதுலயும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, அதே போலதான் எழுதணும். பாருங்க, 4 men 5 women சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை 15 daysல முடிஞ்சிடும். ஸோ இதே வேலையை 9 menனும் 6 womenனும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா முடியறதுக்கு 10 நாள் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை டோட்டல் ஒர்க்கா வச்சுக்கலாம். இப்போ இங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க, 3 5s are 15, 2 5s are 10. இப்போ 3 உள்ள போகும்போது 3 4s are 12 பிளஸ் 15w ஈக்குவல் டு இங்க 2 போகும்போது 18m பிளஸ் 12w. இப்போ இங்க வந்து 15w இருக்கு, இங்க 12w இருக்கா, அப்போ இங்க வரும்போது எனக்கு என்ன ஆயிடும், 3wன்னு மாறிடும். இந்த 12 அங்க போயிடுச்சுன்னா 6mன்னு மாறிடும். அப்போ இங்க கேன்சல் பண்ணும்போது 2 times. என்ன வந்துருச்சு, w by m ஈக்குவல் டு 2/1. அப்ப விமனோட எஃபிஷியன்சி இங்க 2ன்னு இருக்கு, மென்னோட எஃபிஷியன்சி என்னன்னு இருக்கு, 1ன்னு இருக்கு. இங்க யார் வேலை செய்யணுமா, டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 7 days, 7 நாள்ல வேலையை முடிக்கணும். கேள்வி என்னன்னா, how many women should assist 4 men? அப்போ 4 men பிளஸ் இவங்க கூட எத்தனை விமன் சேர்ந்து எவ்வளவு நாள்ல, 7 நாள்ல வேலை செய்யணும். அந்த வேலையை முடிக்கணும்னா இங்க டோட்டல் ஒர்க் எழுதணும். டோட்டல் ஒர்க் இருந்தா இருக்குல்ல, இதுதான் அப்படி எழுதணும். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளதை எழுதக்கூடாது, ஃபர்ஸ்ட் எழுதுனீங்களா அந்த டீட்டெயில் அப்படி எடுத்து எழுதணும். என்னது, 4m plus 5w into 50. இதை ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு சிம்பிளா கிடைச்சோம். பாருங்க எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, இங்க எம்முக்கு பதிலாக 1 போடணும், அப்ப இது 4. ஓகே, ஸோ 4 பிளஸ் இங்க டபிள்யூ பதிலாக 2 போடணும், அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 2x into 7. அதே மாதிரி இங்க எம்முக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா 4, இங்க 2 போட்டீங்கன்னா 10, அப்போ 14 into 15 வரும். 7 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times. இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, 2x ஈக்குவல் டு இங்க 2 into 15னா 30. இந்த 4 அங்க போச்சுன்னா 30ல 4 போச்சுன்னா எவ்வளவு, 26. இப்போ 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 13. ஸோ ஃபைனலா x ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருச்சு, 13. அப்ப என்ன அர்த்தம், 13 விமன் அந்த 4 மென்னு கூட அசிஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த 7 daysல அந்த டோட்டல் ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு இங்க 13 விமன் கிடைச்சிருக்கு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே பாருங்க, 2 men and 7 women can complete a work in 28 days, whereas 6 men and 16 women can do the same work in 11 days. In how many days will 5 men and 4 women working together will complete the work? ஓகே, ஸோ இது வந்து ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் என்ன வருதுங்கிறத எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான், சேம் தான், CGL Tier 2 2019ல கேட்ட கொஸ்டின். அடுத்த கேள்வி இல்ல பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதுல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்கன்னா, ஆர்னு இருக்கு. இந்த ஆர்னா என்ன அர்த்தம்னா, 6 men or 2 women or 4 boys can finish a work in 77 days. How many days will 1 man, 1 woman and 1 boy together take to finish the same work? CHSL, SSC CHSL 2022ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நான் எப்படி கொண்டு வரணும்னா, தனித்தனியா எடுத்துக்கணும். பாருங்க, 6 men பார்த்தாலும் 77 days தான், 2 women பார்த்தாலும் 77 days தான், 4 boys பார்த்தாலும் 77 days தான். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எழுத போறோம்னா, இங்க பாருங்க,
6 மென்னு பார்த்தாலும் 77 டேஸ்ல வேலையை முடிச்சிருவாரு. இதே வேலைய 2 விமன் பார்த்தாலும் 77 டேஸ்ல முடிச்சிருவாங்க. இதே வேலைய 4 பாய்ஸ் பார்த்தாலும் 77 டேஸ்ல முடிச்சிருவாங்க. இது M1 D1 M2 D2 M3 D3ன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ மூணு தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். 3 வேற குரூப் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் மென்னு, அடுத்த விமன், அடுத்த பாய். ஸோ இவங்க எப்படி பார்த்தாலும் எல்லாருமே முடிக்கக்கூடிய டைம் வந்து 77 நாள் தான். இதைத்தான் நம்ம என்னன்னு வச்சுக்கணும், இப்போ டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கணும். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி இங்க யாரெல்லாம் இருக்கா, மேன், விமன் அண்ட் பாய், இவங்க 3 பேருக்கும் ரேஷியோ எடுத்துட்டு வரணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி 3 பேருக்கும் ரேஷியோ எடுத்துட்டு வரணும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ 77 3லுமே காமனா இருக்குங்கிறதுனால நான் அடிச்சிடறேன். அடுத்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 டைம்ஸ், இங்க 1 டைம், இங்க 2 டைம். ஸோ இப்போ இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3m ஈக்குவல் டு W ஈக்குவல் டு 2bன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுல இருந்து மென்னு, விமன் அண்ட் பாய்க்கு ரேஷியோவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது ஆல்ரெடி நம்ம ரேஷியோ டாபிக்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எம்முக்கு எழுதுறதுக்கு இந்த எம்மை மட்டும் விட்டுட்டு டபிள்யூக்கு முன்னாடி 1 இருக்கு, பிக்கு முன்னாடி 2 இருக்கு. ஸோ 1 × 2 2. அதே மாதிரி டபிள்யூ எழுதுறதுக்கு டபிள்யூ விட்டுருவோம். மென்னுக்கு முன்னாடி 3 இருக்கு, பிக்கு முன்னாடி 2 இருக்கு. ஸோ 3 × 2 எவ்வளோ, 6. அதே மாதிரி பாய் எழுதும் போது பாயை விட்டுறணும். எம்முக்கு முன்னாடி 3 இருக்கு, டபிள்யூக்கு முன்னாடி 1 இருக்கு. 3 × 1 எவ்வளோ, 3. ஸோ 2:6:3. இதுதான் மென்னு, பாய், விமனு, பாய் இவங்க 3 பேருக்குமான எஃபிஷியன்சியா இருக்க போகுது. ஸோ மென்னு ஒரு நாளைக்கு 2 யூனிட்டை முடிப்பாங்க, விமன் ஒரு நாளைக்கு 6 யூனிட்டை முடிப்பாங்க, பாய் ஒரு நாளைக்கு 3 யூனிட்டை முடிப்பாங்க. இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, how many days will 1 men, 1 women and 1 boy together take to finish the same work? அப்ப என்ன அர்த்தம், ஒரு மென்னு, ஒரு விமனு, ஒரு பாய் இவங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அந்த டோட்டல் ஒர்க் முடிப்பாங்க. டோட்டல் ஒர்க் நீங்க எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். டோட்டல் ஒர்க்கிங் என்ன இருக்கு, 6m × 77 தான் நமக்கு டோட்டல் ஒர்க். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. எம்முக்கு பதிலாக 2 போடணும், டபிள்யூக்கு பதிலாக 6 போடணும், பிக்கு பதிலாக 3 போடணும். ஸோ இது மூணத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 6 3 11. ஸோ 11x கிடைக்குது. ஈக்குவல் டு இங்க 6mன்னு இருக்கு, எம்முக்கு பதிலாக 2 போட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், 12 × 77. அப்போ 11 டேபிள்ல இங்க 77 கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ். ஸோ இப்போ x ஈக்குவல் டு 12 × 7 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 84. ஸோ கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நமக்கு 84 டேஸ்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு மென், ஒரு விமன், ஒரு பாய் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்த மொத்த வேலையும் முடிஞ்சது. கிளியரா புரியுதா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல இருந்து அந்த மென், விமன், பாய்க்கு அந்த எஃபிஷியன்சி ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதை டெரைவ் பண்ணி கொண்டு வரும், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க, 16 boys 12 men can do a piece of work in 28 days. In how many days? இதுலயே ஆறுங்கிற வார்த்தை தான் இருக்கு. In how many days will the same work be done by 4 boy and 4 women if they all work together? இது MTS 2022ல கேட்ட கொஸ்டின். சரியா? இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. அதே தான் நமக்கு 16 பாய்ஸ் பார்த்தாலும் வேலை எவ்வளவு நாள் தான் முடிய போகுது, 28 நாள்ல தான் முடிய போகுது. அதே வேலையை 12 விமன் பார்த்தாலும் 28 நாள்ல தான் முடிய போகுது. ஸோ இங்க பாயையும் விமனையும் மட்டும் தான் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க. 28 கேன்சல் ஆயிடும். இங்க 4 4s are 16, இங்க 3 4s are 12. இப்போ எப்படி இருக்கு, 4b ஈக்குவல் டு 3wன்னு இருக்கு. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன பண்ணலாம், b/w எப்படி எடுத்துக்கலாம், 3/4. அப்ப பாயோட எஃபிஷியன்சி 3, விமனோட எஃபிஷியன்சி வந்து 4. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, 4 பாயும் 4 விமனும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்கன்னா இந்த டோட்டல் ஒர்க்கும் முடிக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கு, 16b × 28. இப்போ பிக்கு பதிலாக 3 போடணும், டபிள்யூக்கு பதிலாக 4 போடணும். அப்போ என்ன நடக்குது பாருங்க, பிக்கு 3 போட்டிங்கன்னா இங்க 4 3s are 12, டபிள்யூக்கு 4 போட்டிங்கன்னா 4 4s are 16. அப்போ 12 + 60, 12 + 16 எவ்வளோ கிடைக்கும், 28 கிடைக்கும் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பிக்கு பதிலாக 3 போட போறீங்களா. அப்போ 16 × 3னா எவ்வளோ, 48 × 28. அப்போ 28க்கு 28 தூக்கிடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 48. அப்போ நமக்கு 48 டேஸ்ல இவங்க சொன்ன மாதிரி வச்சு வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிடும். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 48 கிடைக்கும். கிளியரா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே பேட்டர்ல தான் இந்த கொஸ்டின் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டவுட் இருக்க போறது இல்லை. நீங்களாவே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க தெளிவா. ஓகே, இதோட இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு கிளாஸ்லயோ அல்லது 2 கிளாஸ்லயோ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆயிரலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒருக்க பார்த்துட்டு எகைன் நீங்களா ஒருக்க வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அது மைண்ட்ல இருக்கும். கான்செப்ட் வந்து தெளிவா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எப்ப திரும்ப பார்த்தாலும் அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.